அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வத்த குழம்பு செய்யலாமா? மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூனு அல்லது 5 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடுன பிறகு கடுகு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பொரிஞ்சு சின்ன வெங்காயம், பூண்டு சிறுக்காய் கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வைக்கணும், சுண்டைக்காய் வைக்கணும். வெந்நீரில் ஊற வச்சு அது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெயிலே சுருளை வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சின்ன வெங்காயம் அரைச்சி இதையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சியும் சேர்த்து தக்காளி தண்ணி இல்லாத அளவுக்கு அதையும் சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வத்தக்குழம்பு மிளகா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மீன் மசாலாவே நான் வத்தக்குழம்பு புளி சாம்பு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்துப்பா சூப்பராக இருக்கும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளியை திக்காக கரைச்சி அதையும் வச்சுக்கோங்க. புளியோட தண்ணி நல்லா வற்றுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கணும். தேவையானாலும் ஊற்றிக்கணும். நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வந்த பிறகு நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன். உப்பு சேர்த்த பிறகு வேக வச்ச மாங்காவையும் சேர்த்து நான் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சா சுவையான டேஸ்டான வத்த குழம்பு ரெடி. இது சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.